வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல். புத்தாண்டு பரிசாக பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸை தெரிவிச்சிருக்காங்க தமிழக அரசு. என்ன குட் நியூஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக பார்த்தீங்கன்னா அரிசி, சர்க்கரை, கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகின்றனர். அத்துடன் பண்டிகை காலங்களில் அரசின் சலுகைகள், நிவாரண பொருட்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை மூலமாக தான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது. மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரேஷன் விநியோகப்பதில் பல்வேறு முறைகளை அரசு கையாண்டு வந்துட்டு இருக்கு. இதுல ஒன்றுதான் பயோமெட்ரிக் முறையாகும். ஸ்மார்ட் கார்டு அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர் அல்லது உறுப்பினர்களில் நேரில் தங்களது கைரேகையை பதிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியானது. அதே போல நடைமுறைக்கும் கொண்டு வந்தாங்க. இந்த பயோமெட்ரிக் முறையை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடிக்கடி அந்த பயோமெட்ரிக் செயலிழந்து விடுவதால், அதாவது நெட்வொர்க் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தாமதம் ஏற்படுகிறது. அதனால பாத்தீங்கன்னா மக்கள் பொருட்கள் வாங்குவதில் ரொம்பவே சிரமப்பட்டு வருகின்றனர். இதனால பல்வேறு விதமான கருத்துக்களும் புகார்களும் எழுந்தது. அதனால அரசு பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் இனிமேல் கருவிழி மூலம் பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக ஒரு தகவல் ஏற்கனவே வெளியானது. அந்த தகவல் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதத்திற்குள் 36,000 ரேஷன் கடைகள்ல பாத்தீங்கன்னா கருவிழி பதிவு மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்க இருக்கிறது அப்படிங்கிற தகவலை தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. இந்த டிசம்பர் மாதமே பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ரேஷன் கடைகள்ல பாத்தீங்கன்னா கருவிழி பயன்பாடு தொடங்கி விட்டதுன்னே சொல்லலாம். இன்னும் ஒரு சில கடைகள்ல இந்த ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2024 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இப்பணி அனைத்து ரேஷன் கடைகளிலும் தொடங்க இருப்பதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ரேஷன் கடைகள்ல பாத்தீங்கன்னா கருவிழி சரிபார்ப்பு கருவிகளும் அதே போல பாத்தீங்கன்னா ரசீது வழங்கும் பிரிண்டர் சாதங்களும் வைக்கும் பணிகள் அடுத்து தீவிரமாக நடந்து வருகிறது. இதனால பாத்தீங்கன்னா கடைகளில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்கவும் தீவிரமாக செயல்படவும் இந்த சாதனமானது மிகவும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில ரேஷன் கடையில் குடும்ப அட்டைதாரர்கள் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்ய பாயிண்ட் ஆஃப் சேல் எனப்படும் விற்பனை முனைய கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடத்தக்கது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.